கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு பழைய ஏற்பாட்டிலும் வாக்கு பண்ணியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இளைப்பாறுதல் நம்முடைய பிறப்புரிமை. கர்த்தர் நமக்காக கொடுத்த சிறப்பான வாக்குத்தத்தம். அது தெய்வீக ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். என்னிடத்தில் வாருங்கள். ஆம், அதுதான் ஆண்டவர் இளைப்பாறுதலுக்காக நமக்கு வைத்திருக்கிற ஒரு வழி. வீணாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கிறார். நிச்சயமாகவே அவரண்டை இளைப்பாறுதல் உண்டு. ஒரு வாலிபன் பயங்கரமான லாரி விபத்தில் சிக்கியபோது அவனுடைய ஒரு கால் சுக்கு நூறாக உடைந்து போனது. அடுத்த காலிலும் பயங்கரமான அடி, வேதனை. அவனை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அங்கே ஒரு காலை அறுவை சிகிச்சை செய்து வெட்டி எடுத்துவிட வேண்டியதாயிற்று. வலி வேதனை தாங்க முடியாமல் இரவு பகலாக துடித்து கொண்டிருந்தான். ஐயோ, நான் செத்துப்போனால் நன்றாய் இருக்குமே என்று இரவெல்லாம் அவன் வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அடுத்த படுக்கையில் ஒரு ஊழியக்காரர் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். இவன் புலம்பி அழுது கொண்டிருந்த சத்தமானது அந்த ஊழியக்காரரின் காதுகளில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் அன்புடன் அவன் அருகில் சென்று, தம்பி, நான் ஒரு பாடல் பாடட்டுமா என்று கேட்டு, காப்பார் காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார் என்ற பாடலை உருக்கமாக பாடி அவனுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கவும் செய்தார். அந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் அவனை அரவணைத்ததினாலே அவன் கண்ணீர் விட்டு அழுதான். தெய்வீக ஆறுதலும் சமாதானமும் அவனுடைய உள்ளத்தில் வந்தது. கர்த்தர் அவனுடைய வேதனைகளை மாற்றி போட்டார். அவனுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒரு கால் இல்லாதது அவனுக்கு கவலையாகவே தோன்றவில்லை. ஆம், என கண்பானவர்களே, கர்த்தர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னண்டை வாருங்கள் என்று உள்ளம் உருகி அழைக்கிறார். கர்த்தரிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். ஜெபம் செய்வோம். ஏசப்பா, எங்கள் வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாய் அறிபவர் நீங்க அப்பா. எங்கள் நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்க. எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.